அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி குணநலங்கள் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற வழிபட வேண்டிய தெய்வங்கள் மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம், எண், அதிர்ஷ்டக்கல் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதே போல் 12 ராசிகளுக்குமே அதற்கான குணாதிசயங்கள்லாம் போட்டிருக்குங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. வேறு ராசிக்கு நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் நீங்கள் போயிட்டு நம்ம சேனலில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து வருங்க. நான் சொல்கிற விஷயங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுது, இந்த குணநலங்கள்லாம் எந்த அளவு ஒத்து போகுதுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, இப்போ பதிவை பார்த்துடலாம். சிம்ம ராசி, உங்கள் சிம்பிள் என்னன்னு பார்த்தா சிங்கம். அது எல்லாருக்கும் தெரியும். இதன் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்களா, ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் தாங்க உங்களுடைய ராசிநாதன். அதே போல் 4 கால் ராசி, ஸ்திர ராசி, ஆண் ராசி, பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நெருப்பு ராசிங்க. உங்கள் ராசி தேவதை யாருன்னு பார்த்தீங்களா, சிவபெருமான். இப்போது உங்கள் குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். சிங்கம் யாருங்க, உங்களுடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தா சிங்கம். சிங்கம் யாரு, காட்டுக்கே ராஜான்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ராஜாவாக இருக்க தான் விரும்புவீங்க. நல்ல மிடுக்கான தோற்றம், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பீங்க, வசீகரமாக இருப்பீங்க. என்ன ராசிநாதன் யாருன்னு பார்த்தா சூரிய பகவான். சூரிய பகவான் எப்படி தேஜஸாக இருக்காரு, அதே மாதிரி நீங்களும் ரொம்பவே தேஜஸாக இருப்பீங்க. அழகான கண்கள், வசீகரமான தோற்றம் இருக்குங்க. நல்லா உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த உடம்பு இருக்குங்க. ஹைட்டு பார்த்தீங்களா ஒரு மீடியமான ஹைட்டாக இருப்பீங்க. அதுக்கு தகுந்த உடல் வாக்கும் இருக்குங்க. ரொம்ப கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பீங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக வசீகரமாக இருப்பீங்க. நிறைய மீடியா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வழி நடத்துவீங்க. மற்றவங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்களெல்லாம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தலைவராக இருந்து அவங்களெல்லாம் வழி நடத்துவீங்க. நம்ம ஜெயலலிதா அம்மா பார்த்தீங்களா சிம்ம ராசி, சிம்ம லக்னம். ஸோ எப்படி இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்கள மாதிரி ஒரு போல்டான ஒரு இரும்பு பெண்மணியே யாருமே பார்த்துருக்க முடியாது. அந்தளவு போல்டான பர்சனாக தான் நீங்களும் இருப்பீங்க. ரொம்ப துணிச்சல் மிக்க நபராக இருப்பீங்க. அதே போல் உங்களால் நாட்டை ஆள முடியலனாலும் வீட்டையாவது ஆளக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் தான் தலைமை தாங்குபவராக இருப்பீங்க. நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்களா மேல் பதவியே விரும்புவீங்க. மிகவும் தைரியசாலி, துணிச்சல், யாரையும் பார்த்து பயப்படவே மாட்டீங்க. சுதந்திர விரும்பியாகவே இருப்பீங்க. உங்களுக்கு சுதந்திரங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக மிகப்பெரிய சுதந்திர விரும்பிகளாக இருப்பீங்க. யாருக்கும் அடங்கி போகவே மாட்டீங்க. உங்கள் விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ராஜா போல தோரணை, நடை, உடை, பாவனை எல்லாமே இருக்குங்க. ரொம்ப மிடுக்கான தோற்றமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஹெட் வெயிட்டும் இருக்குன்னு சொல்லலாம். அது எதனாலன்னா நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அந்த தலைகணம் தானாக வந்துடும். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உங்களை மாதிரி யாருமே ஃபாலோ பண்ண முடியாது. அவ்வளோ சிறப்பாக எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. ரொம்ப நேர்மையான நபர்னு சொல்லலாம். யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. ஆனால் அதுக்காக மரியாதை கொடுக்காமையும் இருக்க மாட்டீங்க. யாருக்கும் பயப்படுறதில்ல, ஓகே. அதனால் நம்ம யாருக்கும் பயப்படலைங்கிறனால மரியாதை கொடுக்கலான்னு அர்த்தம் இல்லை இல்லைங்களா. ஆனால் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுப்பீங்க. உங்களோட வயசில் சின்னவங்களையும் ரொம்ப மதிப்பாக நடத்துவீங்க. ஆனால் உங்களுக்கு யாராச்சும் தேவையில்லாமல் பேசுறது, தப்பு பண்ணுறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. நீதி, நேர்மை, சத்தியம் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது யாருன்னா சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. ஒரு சின்ன குழந்தை, அதாவது ஸ்கூல் போகிற குழந்தை கூட பார்த்திங்கன்னா எக்ஸாமில் பார்த்து எழுதுறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க எக்ஸாமுங்கிறது எதுக்கு வைக்கிறாங்க, நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து எழுதி எது மிஸ் ஏமாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கரெக்டாக குழந்தைங்களுக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு வருவாங்க. ரொம்பவே நேர்மையானவங்களாக இருப்பாங்க. உங்களை மாதிரி நேர்மையான நபரை பார்க்கவே முடியாது. அதே போல் பொய் சொல்கிறது, ஏமாத்துறது இதெல்லாம் சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காதுங்க. வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு உயர்ந்த குறிக்கோளை வச்சுட்டு அதை நோக்கி பயணம் செய்கிறவங்க யாருன்னா நம்ம சிம்மராசி அன்பர்கள் தான். எப்பவும் யார்கிட்டையும் வேலை செய்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதாவது மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்ய உங்களுக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் பாஸுங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். யார்கிட்டையும் அடிமை வேலை செய்கிறது, அடுத்து இங்கே கண்டிப்பாக திட்டினா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருக்கும்போது மற்றவங்க கிட்ட வேலை செய்கிறது நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அப்படி ஒரு வேலை சூழ்நிலை காரணமாக வேலை செஞ்சாலுமே நீங்கள் எப்பவுமே உங்கள் மனசில் என்ன இருக்குன்னா, நம்ம எப்படியும் இதில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு அடுத்த போஸ்டிங் உயர் பதவிக்கு போகணுன்னு மட்டும்தான் உங்களோட எண்ணமாக இருக்குங்க. எல்லாத்தையும் டாமினேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. மோஸ்ட்லி அரசியலில் பார்த்தீங்களா பெரிய ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க.
அதே போல் ஒரு தெளிவான பிரைட்டான பர்சனாக இருப்பீங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்ப தேஜஸாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் சிஇஓ, எம்டி, பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறதுலே பெரிய போஸ்டிங் யாருன்னு பார்த்தீங்களா, சிம்மராசிக்காரங்க தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் கட்டளையிடும் நபர் அப்படின்னு சொல்லலாம். பெண்களும் அப்படி தான் இருப்பாங்க, ஆண்களும் அப்படி தான் இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்களா, பெற்றோர்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்களா, நம்ம சிம்மராசிக்காரங்க தான். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் வந்துட்டு உபதேசம் கொடுத்தாரு இல்லைங்களா, அதே போல் குழந்தைங்களா இருந்தால் கூட எங்கள் அப்பா அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. இது இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவீங்க. அதாவது பேரண்ட்ஸே ஏதோ தப்பு செஞ்சாலும் அதை பயப்படாமல் சுட்டி காமிப்பீங்க. உங்களுக்கு எப்பவுமே வந்து கட் அண்ட் ரைட்டாக நேர்மையாக இருக்கதா ரொம்ப பிடிக்குங்க. யார்கிட்டையும் வீண் வம்புக்கு போக மாட்டீங்க, ஆனால் வந்த வம்பையும் விட மாட்டீங்க. யாராவது உங்ககிட்ட தேவையில்லாமல் சண்டைக்கு இழுத்தா கண்டிப்பாக இவங்களை சும்மா விட மாட்டீங்க. ஏன்டா இவங்கிட்ட பகச்சிக்கிட்டேன்னு நினைக்கிற அளவு கண்டிப்பாக கதற விட்டுருவீங்க. தப்பு யார் செஞ்சாலுமே பிடிக்காது. அதே போல் உங்கள் நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈக்குவலான பர்சனை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நண்பராகவே சூஸ் பண்ணுவீங்க. அந்த இங்கே போனவங்க கிட்டெல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டீங்க. அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போது பார்த்தீங்களா, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்குன்னா போயிட்டு ஆடு மாடு இது கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குமா? கண்டிப்பாக வச்சுக்காது. எப்போவும் சிங்கம் சிங்கத்தோட தான் பழகும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு ஈக்குவலான பர்சன் தான். நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி பழகினாலுமே உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு யாருன்னு பார்த்தா உங்களுக்கு ஈக்குவலான பர்சனாக தான் இருப்பாங்க. அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட நீங்கள் உங்களுடைய ரொம்பவே பர்சனலான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டீங்க. ஃப்ரெண்டாக வச்சுப்பீங்க, அவ்வளோதான். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் கூட வந்து கரெக்டாக இருப்பீங்க. நம்ம பர்சனல் விஷயம் மற்றவங்களுக்கு தெரியணும்னு கண்டிப்பாக நினைக்கவே மாட்டீங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பழகுவீங்க நீங்கள். அதே போல் சிம்ம ராசியில் பிறந்த பெண் உங்களுக்கு மனைவியாக அமைஞ்சிட்டா எப்படி இருக்கும்? அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இல்லை, மற்ற ராசிக்காரங்களுக்கு மனைவியாக அமைஞ்சிட்டா கண்டிப்பாக சிம்மராசி பெண்களை திட்டி வேலை வாங்கிடலாம் அப்படின்னு மட்டும் இல்லை, சுட்டி காமிக்கிறது, திட்டி வேலை வாங்குறது, மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது, இதெல்லாம் சுத்தமாக எங்களுக்கு பிடிக்காதுங்க. அவங்கக்கிட்ட அன்பாக சொன்னால் மட்டும்தான் அவங்க அந்த வேலையை செய்வாங்க. அவங்கக்கிட்ட எப்பவுமே அன்பாக இருக்கிறவங்கள மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும். இந்த சுட்டி காமிச்சு பேசுறது, முதுகுக்கு பின்னாடி பேசுறது, புறம் பேசுறது, இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. யாராக இருந்தாலுமே அவங்க அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. அதே போல் புகழ், செல்வம், நல்மதிப்பை விரும்பும் நபராகவும் இருப்பீங்க. உங்களை அவமானப்படுத்துகிறவங்கள உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க. உங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தா நம்ம சிம்மராசிக்காரங்க தான். அதே போல் சிம்மராசிக்காரங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யாருமே வந்து உங்களை எதுவும் குறை சொல்லிடக்கூடாது. உங்கள் ஹையர் ஆஃபீஸராகவே இருந்தாலும் உங்ககிட்ட வந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. என் வேலையை நான் கரெக்டாக பண்ணிப்பேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லுவீங்க. முகத்துக்கு நேராக பேசக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தா நீங்களாக தான் இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய எம்டி யாராவது இருந்தால் கூட மற்றவங்க கூட செய்கிறீங்க, அவங்க கிட்டே போய் பேசணும், அவங்ககிட்ட ஏதோ கேட்கணுன்னா பயந்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. யார் அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தானே, அவங்கள பார்த்து எதுக்கு பயப்படணும்? என்ன நம்மளோட கொஞ்சம் உயர்ந்த பதவியில் இருக்காங்க, அவ்வளோதானே, அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நேருக்கு நேராக பேசக்கூடிய நபராக இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லலாம். யாருக்கும் பயப்படவும் மாட்டீங்க. இந்த அட்வென்ச்சர்ஸ் சாகசம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அசால்ட்டாக செஞ்சுட்டு வந்துடுவீங்கங்க. உங்களுக்கு மற்றவங்கள பார்த்து பயப்படக்கூடிய விஷயத்த நீங்கள் அசால்ட்டாக ரொம்ப சாதாரணமாக செய்வீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சாகசங்களில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே அது கரெக்டாக நல்லா பிளான் பண்ணி செய்வீங்க. செய்யக்கூடிய விஷயத்தில் வெற்றி பெறாமல் விட மாட்டீங்க. அதே போல் முன்வைத்த காலை பின் வைக்கிற நபராகவும் இருக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான். உங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வருங்க. அதே போல் ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மற்றவங்க வந்து இது செய்யாத, அது சரி வராது அப்படி இப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணும் போதே அதில் இருக்கக்கூடிய உண்மை தத்துவம் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அதில் இருக்க நிறை குறைகள்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஒரு விஷயத்தை செய்யணுன்னே முடிவு பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்கும். அதே போல் நீங்கள் எதிரிகளை கூட மன்னிச்சிடுவீங்க, ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களை பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டில் எந்த மாதிரி சாப்பாடெலாம் பிடிக்குன்னு பார்த்தா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுவையாக, அதாவது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஸோ கொஞ்சம் சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னே சொல்லலாங்க. யார்கிட்டேயும் கடன் வாங்க
சுத்தமாக பிடிக்காது. ஏன் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்களா, கடன் வாங்கிட்டா மற்றவங்களுக்கு நம்ம கை கட்டி பதில் சொல்லணும். அது நமக்கு தேவையா? ஏன் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு நம்ம அவனுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடன் வாங்குறத பிடிக்க மாட்டீங்க. கடன் வாங்குறத எப்பவும் நீங்கள் என்கரேஜ் பண்ணவும் மாட்டீங்க. யாராவது கடன் வாங்கினா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேஷன்ஸ் யாராவது கடன் வாங்கினா கூட அதை நீங்கள் திட்டுவீங்க. அதெல்லாம் இது கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, கடன் வாங்காதீங்க, இருக்கிறத வச்சு பொழப்பு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்கள். அப்புறம் பார்த்தீங்களா, உங்களுக்கு மூவிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே மூவிஸ் கூட பார்த்தீங்களா, மோஸ்ட்லி நீங்கள் இந்த இங்கிலீஷ் படம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அட்வென்ச்சர்ஸ் மூவி, ரொம்ப த்ரில்லிங்கான மூவி, இந்த பேய் படம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்க்குற படங்கள் எல்லாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குங்க. அம்மா சொல்கிற பேச்சை தட்டாமல் செய்வீங்க. அம்மானா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி. அம்மாக்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டீங்க. அம்மாவை நேசிக்கும் ஒரு நபராக இருப்பீங்க. எல்லோர் மேலேயுமே ரொம்ப அன்பாக இருப்பீங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே பிடிச்ச விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸுனால் அவங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கறதுலாம் ரொம்ப விரும்புவீங்க. எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு நபராகவே இருப்பீங்க. எல்லாத்து மேலேயும் அன்பாக இருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீக்னஸ்னு இருக்குது. எல்லாமே ப்ளஸ்ன்னு சொல்லிட்டா இப்படி உங்களுடைய வீக்னஸையும் சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அதையும் சொல்கிறேன், கேளுங்க. உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும். சீக்கிரம் சடனாக கோவப்பட்டுருவீங்க. யாராவது சொல்லிட்டு இருக்கும்போதே சடனாக உங்களுக்கு கோபம் வந்துடும். அப்புறம் கொஞ்சம் ஈகோஸ்டிக்காக இருப்பீங்க. கொஞ்சம் ஈகோ இருக்கும்னு சொல்லலாம். யாரையும் சீக்கிரம் மன்னிக்க மாட்டீங்க. அதாவது தப்பு செஞ்சால் சீக்கிரம் அவங்கள மறக்கவும் மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க. மற்றவங்க உணர்வுகளை நீங்கள் மோஸ்ட்லி புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நீங்கள் திட்டி வேலை வாங்கி தான் ஆகணும். மோஸ்ட்லி திட்டும் போது திட்டிட்டு மறுபடியெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு ஐயோ திட்டிட்டுமே அப்படின்லாம் மோஸ்ட்லி நீங்கள் அதை பற்றி நினைக்கிறதே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றவங்கள திட்டி வேலை வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்டா திட்டணும்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கவே மாட்டீங்க. அடுத்து நீங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் தான் உங்களுடைய வீக்னஸ்னு சொல்லலாம். இந்த கோவத்தினால என்ன ஆகும்னா, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் சகோதரர் சகோதரி கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். கொஞ்சம் குடும்பத்துலேயுமே ஒரு சிலர்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் எதுக்காகவும் நீங்கள் உங்கள் அம்மாவை மட்டும் விட்டு கொடுத்துடவே மாட்டீங்க. அம்மா அடித்தா கூட வாங்கிடுவீங்க. ஆனால் அம்மாவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அம்மாவை மோஸ்ட்லி நீங்கள் எதிர்த்து பேசுறதில்ல. அம்மா சொன்னால் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுப்பீங்க. நீங்கள் ஒரு அம்மா புள்ளனே சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா, உடல்நல குறைபாடுகள்லாம் எந்த மாதிரி வரும்னு பார்த்துடலாங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பஞ்சபூத தத்துவத்தில் பார்த்தீங்களா, நெருப்பு ராசி. ஸோ உங்களுக்கு உஷ்ணம் சம்மந்தமான வியாதிகள் வருங்க. உடல் உஷ்ணம் அதிகமாகவும், கண்ணெல்லாம் செவந்து போய் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும். உடல் சூடு சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது பிபி, ரத்த கொதிப்பு, இதெல்லாமே உடம்பு ஹீட்டுனால தான் மோஸ்ட்லி வரும். இருதயம் சம்மந்தமான பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், வயிறு சம்மந்தமான பிரச்சனைலாம் அடிக்கடி உங்களுக்கு வருங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் சரி பண்ணணுன்னா முடிஞ்சளவு யோகா பண்ணுங்கள். உங்களுக்கு கோவம் அதிகமாக வர்றதுனால மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் அமையும்னு பார்த்தா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்போவுமே ஒரு பெரிய பதவியில் தான் இருக்க விரும்புவீங்க. அதெல்லாம் தான் உங்களுக்கு செட் ஆகணும். இருக்கிற பதவிகள் எல்லாமே, உயர் பதவிகள் எல்லாமே மோஸ்ட்லி சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க. நீதிபதி, அரசியல்வாதிகள், சிஇஓ, எம்டி, டாக்டர்ஸ், லாயர்ஸ், இந்த மாதிரி உயர் பதவியில் எல்லாமே நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான் இருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு நட்பு ராசிகள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எல்லாமே இந்த ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. இவங்களோட பழகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும். அது என்னென்னு பார்த்தரலாம். மீனம், மேஷம், கடகம், மிதுனம், விருச்சகம், தனுசு, கன்னி, இவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் மோஸ்ட்லி வச்சுப்பீங்க. இவங்க தான் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னன்னு பார்த்தரலாம். சிவப்பு மற்றும் தங்க நிறங்க, கோல்டு கலரு, சாண்டில் கலரு, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்ஸாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்களா 1, 4ங்க. அதிர்ஷ்ட நாள் என்னன்னு பார்த்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை. அதிர்ஷ்ட கடவுள் என்னன்னு பார்த்தீங்களா சிவபெருமானுங்க. அதிர்ஷ்ட கல் என்னன்னு பார்த்தீங்களா மாணிக்கம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட கடவுள் சிவபெருமான்னு சொன்னா இல்லைங்களா, ஸோ நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னுமே ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்களா, டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய பகவானை கும்பிடுங்க. ஏன்னா அவர் உங்கள் ராசிநாதன். அவர் வழிபட நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. சூரியன் மாதிரி ரொம்ப தேஜஸாக வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.